அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது SIR 2026 பணிகள் முடிவடைந்து தற்பொழுது இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்றால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் இருந்தால் மட்டுமே வாக்களிக்க இயலும். ஆகவே இறுதி வாக்காளர் பட்டியலை பூத் வாரியாக எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது, வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை எவ்வாறு நாம் சரிபார்த்து தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று முடிந்து தற்பொழுது இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வாக்காளர் பட்டியலை நாம் பூத் வாரியாக எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது, வாக்காளர் பட்டியலில் நமது பெயர் உள்ளதா என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.voters.eci.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் நாம் இணையதளம் வழியாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், இடமாற்றம் செய்தல், வாக்காளர் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் போன்ற அனைத்து விதமான சேவைகளையும் செய்ய இயலும். வாக்காளர் பட்டியலை அதாவது பூத் வாரியாக வாக்காளர் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்காகவும் வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல், டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் PDF அண்ட் டிராஃப்ட் ரோல் ஃபார் ஸ்டேட் அண்டர் SIR அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். எலக்ட்ரல் ரோல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டேட் கேட்டிருக்காங்க, அப்புறமா இயர் ஆஃப் ரிவிஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. உங்க மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க மாநிலத்தை செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க மாநிலம், அப்புறமா இயர் ஆஃப் ரிவிஷன் 2026, ரோல் டைப் கொடுத்துருக்காங்க SIR ஃபைனல் ரோல் 2026, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க, உங்க சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறமா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, செலக்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களது மொழியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கீழே வந்தீங்கன்னா பார்ட் அண்ட் பார்ட் நேம் கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களது பூத் மற்றும் பூத் நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தொகுதியில எத்தனை பூத் வருதோ அத்தனை பூத்தும் இங்க கொடுத்துருவாங்க கீழே. அதுல உங்களது பூத் நேம் செலக்ட் பண்ணி டவுன்லோட் செலக்டட் PDF அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய பூத்ல உள்ள அனைத்து வாக்காளர்களின் பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல உங்களது பெயர் உள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுல ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. வாக்குச்சாவடியின் நிலை, வாக்குச்சாவடி பெயர், திருத்தப்பட்ட ஆண்டு, தகுதி ஏற்படுத்தும் நாள், திருத்தத்தின் வகை, பட்டியல் வெளியிடப்பட்ட நாள், பட்டியலின் விவரம் போன்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்புறமா பாகத்தின் விவரங்கள் மற்றும் வாக்குச்சாவடிக்கான பரப்பளவு விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்புறம் வாக்குச்சாவடியின் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண் வாக்காளர்கள் எத்தனை, பெண் வாக்காளர்கள் எத்தனை, மூன்றாம் பாலினத்தவர் எத்தனை அப்படிங்கிற விவரம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். வாக்குச்சாவடியின் முகவரி கொடுக்கப்பட்டிருக்கும். வாக்குச்சாவடியின் எண் மற்றும் பெயர் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு சட்டமன்ற தொகுதி எண் மற்றும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். வாக்குச்சாவடியின் புகைப்படமும் கொடுக்கப்பட்டிருக்கும். கூகுள் மேப்ல வாக்குச்சாவடியின் வியூ கொடுத்திருப்பாங்க. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி எண் மற்றும் பெயர், பிரிவு எண், பட்டியல் வெளியிடப்பட்ட நாள் போன்ற விவரங்கள் எல்லாமே இருக்கு. கீழே வாக்காளர் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 2026 இறுதி வாக்காளர் பட்டியல் இருக்கும். நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய தொகுதியில நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய பூத்ல உள்ள அனைத்து வாக்காளர்களின் பெயர்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பட்டியலை பார்த்து உங்களது பெயர் இந்த வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்ல அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சர்ச் பை எபிக்ஸ் நம்பர், சர்ச் பை டீடைல்ஸ், சர்ச் பை மொபைல் நம்பர் அந்த மாதிரி 3 ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆகவே வரும் தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் இருந்தால் மட்டுமே வாக்களிக்க இயலும். ஆகவே இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை இவ்வாறு எளிய முறையில் இணையதளம் வழியாக சரிபார்த்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.